இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை கொலை செய்துவிட்டதாக கூறி காவலாளி அஜித்குமார் வழக்கை விசாரித்த நீதிபதி வேதனை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதான 5 காவலர்களும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இந்த வழக்கில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்கு தொடர்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிபதி ஸ்ரீமதி புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்றும், ஒரு நபரை இத்தனை பேர் சேர்ந்து தாக்குவதற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பினார். அஜித்குமார் மரண வழக்கு முடியும் வரை யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.